ஷஅனின், நீங்கள் எந்த ஒரு நிலைமையிலும் ஆயிருப்பதே இல்லை. வமா தத்லூ மின்ஹு மின் குர்ஆன், குர்ஆனிலிருந்து எந்த ஒரு வசனத்தையும் ஓதுவதே இல்லை. வலா தஅமலூன மின் அமலின், எந்த ஒரு அமலையும் நற்காரியத்தையும் செய்வதே இல்லை. இல்லா குன்னா அலைக்கும் ஷுஹூதன் இன் துஃபீதூன ஃபீ, அந்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது நாம் உங்களோடு ஹாஜராக முன்னிலையாக இருந்தே தவிர என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா பொதுவாக இந்த ஆயத்தில் ஆரம்பத்தில் வமா தகூனு ஃபீ ஷஅனின், எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும் சரி, நான் ஒவ்வொரு இருக்கிறேன். ஸ்பெஷலா அல்லாஹ் சொல்றான், திருமறை வசனத்திலிருந்து எந்த ஒரு ஆயத்தை ஓதினாலும் உங்களோடு நான் இருக்கிறேன். அதே மாதிரி எந்த அமல் நீங்கள் செய்தாலும் சரி, அந்த இடத்திலே நாம் இருந்தே தவிர இல்லை, நாம் ஷாஹிதாக ஹாஜிராக இருந்தே தவிர இல்லை என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா நம்ம கூட எல்லா செயலையும் போட்டிருக்கிறான். குர்ஆன் ஓதும் அல்லது ஸ்பெஷலா போட்டிருக்கிறான். ஒரு ஆயத்தை அல்லாஹ் நமக்கு அல்லாவே சொல்லி காட்டுறான், அல்லாவே ஓதி காட்டுறேன் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் வந்து சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா இன்னைக்கு ஒரு ஆயத்தை சொல்லி காட்டுறான், வயம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின், அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிரமத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை தொடுவானையானால் ஃபலா காஷிஃப லஹு இல்லா ஹு, அந்த சிரமத்தை நீக்குவோன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. வயுரிதுக பிகைரின், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நலவை நாடுவானையானால் ஃபலா ராத்த லிஃபத்லிஹி, அல்லாஹ் தஆலாவுடைய ஃபضலை மேல்மிச்சமான கிருபையை தடுக்கக்கூடியவர் யாருமே இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நமக்கு ஏதாவது சிரமம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த சிரமத்தை கொண்டு அல்லாஹ் கொண்டிருக்கான் நம்மளையே. இப்போ நமக்கு எந்த சிரமம் வந்தாலும் அதை அந்த சிரமத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை கொண்டிருக்கிறான். உணவு வந்துன்னு சொன்னா அது நமக்கு சிரமமாவே தெரியாது. ஏன்னா நம்ம அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தொடுதல் நமக்கு கிடைச்சது, சந்தோஷம் உண்டாகும். அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் உனக்கு ஒரு சிரமத்தை கொடுத்தான், இந்த உலகத்துல எல்லாரும் சேர்ந்தாலும், எல்லா டாக்டர்களும், எல்லா விஞ்ஞானிகளும், எல்லா உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளும் சேர்ந்தாலும் அல்லாஹ் கொடுத்த அந்த தீமையை கூட தடுக்க முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் உனக்கு ஒரு நலவை நாடிட்டான், அல்லாஹ் உனக்கு கைதாக்கும் நாடிட்டான், உன்னை சிறப்பாக நாடிட்டான். உன்னை சிறப்பாக கூடாது, உன்னை மட்டமாக்கும் இந்த உலகத்துல எல்லாரும் சேர்ந்து திரண்டாலும் அல்லாஹ்வுடைய பதிலை தடுக்க முடியாது. உன்னுடைய கவனம், உன்னுடைய எல்லா அட்டென்ஷன், தவஜ்ஜு எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் இருக்கணும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சூரா ஹூதுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூட தான் இருக்கிறான், அல்லாஹ் கூட அந்த உதரவு சஹாபா ஊட்டி அவங்க எந்த பக்கத்துக்கும் அல்லாஹ் தெரியுதான். அவங்களுக்கு கண் திறந்தா அல்லாஹ் ஹாஜரா இருக்கிறான், உட்கார்ந்தா அல்லாஹ் ஹாஜரா, நின்றா அல்லாஹ் ஹாஜரா இருக்கிறான், எல்லா நிலைமையிலும் அல்லாஹ் ஹாஜரா இருக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அலா இன்னஹும் யஸ்தூன சுதூரஹும் லியஸ்தஃபூ மின், இந்த சஹாபாக்கள் அல்லாஹ்விற்கு மறைப்பதற்காக தங்களுடைய ஆடைகளை கொண்டு மறைக்க முயற்சிக்கிறார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ் கூட்டமாக தெரிஞ்சவுடனே பாத்ரூம் வந்து போட்டாங்க. பாத்ரூம் போனது நல்லா பார்த்துக்கிறானே, மனைவிமாருக்கும் தங்குவது பயப்பட்டாமா, இல்லை நல்லா பார்த்துக்கிறானே அப்படி பயப்பட்டான். அல்லாஹ் சொல்றான், அலா ஹீன யஸ்தகுஸூன சியாபஹும் யஅலமு மா யஸ்ருன மா, நீ ஆடை போட்டு மறைச்சிட்டு இருக்கும் அல்லாஹ் பார்த்துக்கிறான் இருக்கான். ஊர்றங்க உயர்ந்த எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே நீங்க வெட்கப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி இன்னைக்கு ஒமாமின் தாப்பா இதுல ஆரம்பத்தில் என்ன சொல்றான், ஒமாமின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உலகத்திலே எந்த ஒரு பூமியிலே எந்த ஒரு ஜீவராசியும் இல்லை, அதன் ரிஸ்கை அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றே ஒழிய வயஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தவதாஹா, ஒவ்வொரு ஜீவராசி
தங்கும், எங்க முடியும். அது ஆரம்பம் என்ன, முடிவு என்ன. ஒரு சின்ன புழுவா இருக்கட்டும், அது எப்ப பிகினிங் எப்ப மூத்தாகும். எல்லா உலகத்துல கோடான கோடி ஜீவராசிகள், சின்ன எறும்பாகட்டும், ஒரு சின்ன பூச்சியாகட்டும், அது எப்ப ஆரம்பி என்ன முடியும், அது என்ன நிலைமைகள், எல்லாவற்றையுமே அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அதான் நினைக்கிறோம். பூமின்னு பார்க்கிறோம், பூமிக்குள்ள ஆயிரக்கணக்கான ஜீவராசிகள் இருக்கு. பூமி பக்கத்து பில்டிங்க, இந்த புல்டோசர் நோண்டான், ஜேசிபி வச்சு அப்படி பூமி போனே வர்றாங்க, பூமியை கிளறாங்க. நூற்றுக்கணக்கான காக்கா பின்னாடி வருது, ஜேசிபி பின்னாடி. ஜேசிபியான காக்கா வந்து பார்த்தா பூமியில் இழுக்க உள்ளுக்குள்ள ஆயிரக்கணக்கான பூச்சிகள், சின்ன சின்ன பூச்சி, சின்ன சின்ன புழுக்கள், சின்ன சின்ன பூரா, ஒவ்வொன்றா வெளியே வருது. காக்கா பிடிச்சி சாப்பிட்டே இருக்கு, நூற்றுக்கணக்கான காக்கா. இப்போ நான் பூமின்னு நினைக்கிற, வெளியே பார்த்தா பூமி தெரியுது, பூமிக்குள்ள ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜீவராசி எல்லாம் வாழ வச்சுட்டு இருக்கான். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் எல்லாம் என்ன உணவு நல்லா தெரியும். பூரா என்ன உணவு, பாச்சான் என்ன உணவு, புழுவுக்கு என்ன உணவு, சின்ன பாச்சா என்ன உணவு, எறும்புக்கு என்ன உணவு, எல்லாம் எல்லாம் கரெக்டா கொண்டு போய் சேர்க்கலாம். எதுக்கு எப்ப இருக்குதோ எல்லாம் கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும். ஒரே ஒரு ஜீவராசி கூட நீங்க பட்டினாடு, ஒரு எறும்பு போதாது, கொடான ஒரு எறும்பு இருக்குது, ஒரு எறும்பு நீங்க பட்டிங்க, யாருமே சோறு போடலங்க அப்படின்னு சொல்லாரு. ஆயிரக்கணக்கான ஜீவராசிகள், கோடான ஜீவராசிகள், எல்லாத்துக்கும் எங்க எப்ப ரிஸ்கோ கண்டிப்பா கொண்டு போய் எல்லாம் சேர்த்து. தாய் தரும் போது ராஜி ரஹமத்துல்லா பெரிய வந்தாலும், ராஜி ரஹமத்துல்லா என்று ஒரு பெரிய வந்தான். அவன் அல்லாஹ் சொல்றான், எல்லா வசதிக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்கிறேன்னு சொல்றான், எனக்கு அல்லாஹ் ஒன்று தரலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் நடுக்காட்டில் வந்துட்டான். நடுக்காட்டில் யாருமே செஞ்சாருமே இல்லாத பூமியில போய் அங்கே ஒரு பெரிய மரத்தை சின்ன மரத்தில் ஒரு சின்ன பொந்து இருந்துச்சான். அந்த மரத்துக்கிட்ட ஒழுங்கு உட்காந்துக்கிட்டான். எல்லாம் இதுதான பார்த்தாங்க, இதுதான இல்லையா, எல்லாம் பார்த்தாங்க, நல்லா எல்லாம் குரானை சொல்றானே, டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், இங்கே வச்சு யார் இருந்தாலும் பார்க்கலாம் அப்போ உட்காண்டான். நடுக்காட்டில் ஒரு மரத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டான். உள்ள கொஞ்சம் உட்காந்துட்டு சின்னமாக இருக்காங்க. அப்போ பார்த்து அந்த நடுக்காட்டில் அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஏதோ கபூர் வருது, தெரியுமே, ஏதோ பழகி கம்புஸ்தானுக்கு ஒரு தரம் அடக்கிட்டு போயிருக்காங்க. அந்த கபூருடைய சொந்தக்காரங்க எல்லாம் ஒருத்தா வருவாங்களாம். வந்து அந்த கபூரில் பாத்தியெல்லாம் வந்துட்டு சுற்றி உணவுகள்லாம் வச்சுட்டு படைகள் செய்வாங்க. அவங்க பார்த்து உதவும். அது மாதிரி வந்தவங்க அந்த அன்னைக்கு வந்தனால அவங்க எல்லாம் வந்து பாத்தியெல்லாம் வந்துட்டு உணவுலாம் பண்ணுறாங்க, எல்லாரையும் வச்சுட்டு அவங்க படைகள் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. இவங்க பார்த்தே இருக்காரு, ஆனால் பசிக்கு போய் சாப்பிடல. சரி எல்லாம் கொடுக்கும், நல்லா கொடுக்கும், நாம் சாப்பிடக்கூடாது. அந்த மரத்தில் உட்காந்துருக்காரு, மரத்துக்கெல்லாம் வந்து உட்காந்துக்கிறாரு. முதல்ல கழிச்சு அந்த இடத்துக்கு ஒரு கொண்டை கூடம் வந்தாங்க, திருட்டு கூட்டம் வந்தாங்க, கொண்டை கொடுத்தாங்க. அவங்க வந்து உட்காந்து மரத்துக்கெல்லாம் சுக்கெல்லாம் போய் உட்காந்தாங்க. மரம் புதுசாக உணவுகள்லாம், இந்த பிரியாணி, அது சுக்கா, சிக்கன் பிஸ்கி எல்லாம் புதுசாக வந்து எல்லாம் இருக்குது, உணவுகள்லாம் இருக்குது. ஆனால் நீ உணவெல்லாம் புதுசாக இருக்குது, எதுவும் பார்த்தே இல்லையே, எனக்கு எப்பயும் க்ளீன் பண்ணாம அப்படின்னு சரி யாரோட சாவடிக்கு முடிவு பண்ணி கொடுத்துருக்கான். தேடி போடுறாங்க, தேடி பார்த்தா கடைசியா மரத்துக்குள்ள உட்காந்துருக்காரு. யார் வந்திருக்கா, யாரும் உட்காந்துருக்காங்க. உடனே இந்த உணவை நம்ம விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்மளை ஒரு சாவடிச்சு நம்மளைய பொருளாதார க்ளீன் பார்க்குறாரு, எடுத்துட்டு போகணும் சொல்லிட்டு அந்த சாப்பாடுலாம் கொண்டு போய் நீ சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அவங்களாம் சாப்பிட மாட்டேன், யாரையும் பேச மாட்டேன், அமைதியாக கலந்துக்கிறான். உடனே ஒருத்தர் வாயை திணிக்கிறான், ஒருத்தர் வாயை கொஞ்சம் குழக்கிறான், ஒருத்தர் சாப்பிட திணிக்கிறான்ல, ஒருத்தர் போட்டு சோறை போட்டு திணிக்கிறான், ஒருத்தர் சிக்கன் சுற்றி திணிக்கிறான், ஒருத்தர் எல்லாம் மாறி திணிக்கிறாங்க. எல்லாம் தின்னு முடிஞ்ச உடனே சரி விஷயம் கணக்கு இது சாவலை அப்படின்னு அவங்களாம் சாப்பிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் பெரிய கரெக்டாக சொல்லிட்டேன், நடுக்காட்டில் யாரும் இல்லாத ஊரில் வந்து ஒரு மரத்துக்குள்ள விழுந்துருந்தேன், யாரையும் பேசவே இல்லை, நீ ஏன் உணவு சாப்பாடு திணிக்கிறாங்களா, பல்லாவத்தால உணவு தரேன் முடிவு பண்ணிட்டா உலகத்துல எப்படி உணவும் சேர்த்துக்கணும். நாம எதை எல்லாம் பொறுப்பேற்றுட்டானோ அது கவலைப்பட வந்துடும். அது என்ன
எல்லாம் அல்லாஹ் கரெக்டா பொறுப்பேற்றுக்கணும். எத்தனை பேருக்கு சாப்பிடுவோம், எத்தனை பேருக்கு தண்ணி குடிப்போம், எல்லாம் ஃபிக்ஸட் பண்ணிட்டாங்க. ஒரு பருக்கு ஜாஸ்தியாக சாப்பிடவும் முடியாது, ஒரு பொருள் குறைவா சாப்பிடவும் முடியாது. கரெக்டா எல்லாம் கூட சேர்த்துக்கணும். வெயிட் சொல்லுவாங்க, உனக்கு நல்லா இருந்துச்சுட்டு நாய் கூட சாப்பிடாதுன்னு சொல்லுவோம், உனக்கு எல்லாம் இருந்து நீ தான் சாப்பிட்டாகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அல்லாஹ் எங்க இருந்தாலும் உணவு கொண்டு வந்து கரெக்டா சேர்த்து, ஆடு மாட்டுக்கு சாதாரண புல்லு பாய்ச்சானுக்கு, எறும்புக்கு, தேலுக்கு, பூரானுக்கு, இதுக்கெல்லாம் உணவளிக்கிற ரொம்ப அல்லாஹ் நாம் அல்லான்னு சொல்லிட்டு இருந்தா நம்மளை கலாக்கி விட்டுருவான், அல்லாஹ் நம்முடைய வீணாக்கிடுவான். நாம் ஆக மாட்டாங்க. அதான் சொல்றோம், இந்த தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அல்லாஹ் யஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தவதஹா குல்லுன் ஃபீ கிதாபின் முபீன். எல்லா விஷயத்தையும் தெளிவான விதத்திலே விதியிலே எழுதப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலாவுடைய திருமறை வசனங்களை விளக்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக.